This video is sponsored by Dream Home Designs, Tenkasi. உங்கள் கனவு இல்லத்தின் முன்னோட்டம் காண கான்டாக்ட் 95003 67967 97897 26453. நானும் பெரியம்மாவும் இன்னைக்கு வெந்தயக்களி செய்ய போகிறோம். இந்த வெந்தயக்களியில் என்னெல்லாம் பயன் இருக்கு பெரியம்மா வெந்தயக்களி சாப்பிட்றதுனால? வாப்புண்ணு, வயிறுவலி, சூடு எல்லாத்துக்கும் இது நல்லா உபயோகப்படும், நல்லா இருக்கும் உடம்புக்கு. இந்த வெயில் காலத்துக்கு இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. இந்த வெயில் காலத்துக்கு வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டா உடல் சூட்டை தணிக்கும், வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே குணப்படுத்தும். வாப்புண்ணெல்லாம் உடனே அமர்த்திடும். ஆமாம், முன்னாடிலாம் நீங்கள் வெந்தயக்களி எதில் செய்வீங்க பெரியம்மா? சோளம் அந்த காலம் சோளங்க அப்போ தானே நம்மளுக்கு சோளத்தில் தான் நாங்கள் முக்கிய வெந்தயக்களி நெல்லிச்சோரே அருவம் போல தான். சோளம் தான் எங்களுக்கு. சோளத்தில் கத்தரிக்காயை போட்டு சோளத்தை வறுத்து இடித்து போட்டு கறி வச்சு சாப்பிட்ருக்கோம். கருவாட்டு கறி இதான் எங்களுக்கு முக்கியம். நெல்லிச்சோறு கடை சொல்லி அம்மா சின்ன தான் ஆர்வமாக இருக்கும். அது சீக்கு புனி கிடையாது. இப்போ நெல்லிச்சோரை தின்னுட்டு சீக்கு புனி ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு வெந்தயக்களிக்கு புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். முன்னாடியெல்லாம் பெரியம்மா காலத்துலலாம் அரிசி கிடையாதான். அதனால் அரிசியில் செய்யாமல் சோளத்தை ஊற வச்சு சோளத்தோட வெந்தயமும் ஊற வச்சு தான் அவங்க களி கிண்டுவாங்களாம். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் நேற்று நைட்டு. அதே மாதிரி அந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் வெந்தயமும் 1 ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசி உளுந்து வெந்தயம் மூணையும் நல்லா நாங்கள் ஆட்டு உரலில் அரைக்க போகிறோம். இப்போ ஊற வச்சுருக்கூடிய வெந்தயமும் உளுந்து என்ன பெரியமா முதல்ல அரைச்சிட்டு தான் அரிசி போடணுமோ? நாங்கள் கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம். வெந்தயமும் உளுந்து அரைச்சிட்டேன். அதான் அரிசியும் ஒன்றா போட்டு அரைக்கும். இது நல்லா அரிசி ஊறணுன்னே சீக்கிரமாக அரைப்பட்டது என்ன பெரியமா? நைட்டே ஊற போட்டோம்ல. சாதாரணமாக மிக்சிலெலாம் போட்டு அரைச்சி பண்ணுறத விட ஆட்டு உரலில் வச்சு அரைச்சி பண்ணுறதோட டேஸ்ட்டே ரொம்ப தனி தான். இதெல்லாம் பழைய விஷயங்களும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஆட்டு உரலாம் பதிச்சு ஆட்டு உரலில் அரைச்சி இன்றைக்கி வெந்தயக்களி பண்ணுறோம். அந்த காலம் ஆட்டு உரல் தானே, இப்போ மிஷினு. அதான் சீக்கு ரொம்ப வருது. ஆட்டு உரலில் அரைச்சி ஈஸியாக அரைச்சிடலாம் பெரியமா? அப்போ 4 படி 5 படி இதில் அரைச்சி தானே துவைச்சி சுட்டுருக்கு. இப்போதான் அப்போ சோளம் இடித்து அரைக்கணும். கஷ்டமாக இடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த தரத்துலேயே சம்சாரம் வீட்டுக்கெல்லாம் 4 படி 5 படி துவைச்சிட்டு எடுப்பாங்க. அரைச்சாச்சுன்னா பாரு ஐயா இருக்கு. நல்லா இருந்துச்சு பெரியமா. பழிச்சிருவோமா? ஒரு தூக்குங்க பெரியமா, வச்சிரும். இதுலேயே கட்டிடலாண்ணா. என்னது பெரியமா? வெந்தயம். இதை உரல கழுவி தண்ணி எடுக்கணும் பெரியமா? ஆமாம். தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன். கரைங்க பெரியும். நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அரிசி மாவையும் வெந்தயமும் சேர்த்து உரல கழுவி வச்சிருக்கக்கூடிய தண்ணி வச்சு கரைக்கணும் பெரியமா? ஆமாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுமோ? கரைச்சி வெந்துட்டு கருப்பட்டி தட்டி போடணும். ஆமாம். தண்ணி ஊற்றவா? பெரியம்மா இப்போ மாவை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டோம் அப்படிதானே? ஒலை கொதிக்க விட்டு இதை ஊற்றி வேகணும். நம்ம கூழ் காய்ச்சுற மாதிரி காய்ச்சணும். கூழ் காய்ச்சுற மாதிரி தான். சரி பெரியம்மா, மூடி வச்சுட்டு அடுப்பை தவிப்புமா? இப்போ வெந்தயக்களி கிண்டுறதுக்கு ஓலை போட்டிருக்கோம் என்ன பெரியம்மா? ஆமாம்.
அந்த உலமுடியை வச்சு மூடு. இப்போ வெந்தயக்களிக்குன்றதுக்கு ஒலை கொதிக்க வச்சுருக்குறோம். ஒலை கொதிச்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவை இதில் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். என்ன பிரியுமா? ஆமாம், ஒலை கொதிக்க விட்டு தான் அந்த மாவு ஊற்றி வேகணும். நம்ம கூழ் வந்த மாதிரி, கேழ்வரகு கூழ் வேற மாதிரி. ஆமாம், வெந்ததும் கருப்பட்டி தட்டி போடணும். சரி, இதுக்கு பேர் பிரிமனை. முன்னாடிலாம் வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து மண்பானைலாம் இறக்கி வச்சா உருளாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிரிமனையெல்லாம் கடையில் கிடைக்கிறது இல்லை. அதனால் நாங்களே ஒரு தட்டு மாதிரி வாங்கி அதில் கயிறு சுற்றி உங்களுக்காக ரெடி பண்ணி காட்டியிருக்கிறோம். பிரிமனைனா எப்படி இருக்கும்னு தெரியணும் அப்படின்றதுக்காக. அந்த காலத்தில் வாழைக்கொடியை வெட்டி வாழைக்கொடி முடிஞ்சு வாழைக்கொடினால பிரிமனை சுற்றுவாங்க, வைக்கல வச்சு அதுக்கு மேலே வாழைக்கொடியை. இப்போ நம்ம கடையில் போய் கேட்டால் பிரிமனைன்றதே இல்லை அப்படின்ட்டாங்க. வாழையே வெட்ட ஆள் கிடையாது. அதனால தான் சரி நாங்களே ஒரு தட்டு வாங்கி இந்த பிரிமனைனா என்னன்னு உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக கயிறுல சுற்றி பிரிமனை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மாடல் தான். அந்த காலம் பனையில யாரும் வெட்டி தருவாங்க. இப்போ யாரு வாழை வெட்டுதா? இப்போ ஒரு தானும் வெட்ட மாட்டேதான். கொதிச்சுட்டா பிரியுமா? கொதிச்சுடுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவு அதில் ஊற்றி கிண்ட போகிறோம். என்ன பிரியுமா? ஆமாம், இந்தாங்க பிரியும். ஊற்றுதியா? நான் நான் ஊற்றட்டா? ஊற்று ஊற்றி பொது ஒரு கட்டி வந்துடுறாங்க. இதையும் ஊற்றிட்டுமா பிரியுமா? ஊற்றிடு. இதை இப்போ நல்லா வெந்து வரணும். பிரியுமா? ஆமாம், எல்லாம் கட்டி விழுந்துடும்ண்ணே. துடுப்பு தட்டா பிரியுமா? வேண்டாம். இரநூறு கிராம் அரிசிக்கு வந்து 1/4 கிலோ கருப்பட்டி தட்டுறோம். நாங்கள் வந்து இனிப்பு கொஞ்சம் அளவாக தான் போடுவோம், ரொம்ப போடலை. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா வந்து நீங்கள் ஒரு 300 கிராம் கருப்பட்டி போட்டுக்கலாம். இப்போ கருப்பட்டி போட்டுருமா பிரியுமா? வெந்துட்டான்னு பார்க்கட்டா? வெந்துட்டு பிரியுமா? கருப்பட்டி போட்டுடலாம். கொடுங்க கருப்பட்டி. கிண்டுதும் போதே வெந்தயக்களி வாசமாக இருக்குது. நல்ல வாசனை வருது. என்ன பிரியுமா? ஆமாம், வெந்தயக்களி ரெடி ஆச்சா பிரியுமா? இறக்குவோமா? இறக்கும். வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பசிக்குது, சாப்பிடணும். இப்போ இதில் இறக்கி வைங்க பிரியுமா? இதை தட்டில் ஊற்றி 6 நபரை சாப்பிடணும். என்ன பிரியுமா? ஆமாம், கொஞ்சம் 6 நபரை சாப்பிடுவோமா 2 பேரும்? ஆமாம் ஆமாம். நான் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நீ தான் சாப்பிட போகிறேன். வெந்தயக்களி சாப்பிடுவோமா பிரியுமா? சாப்பிடுவோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இது. என்ன நல்லா சூடாக இருக்கு. இன்னும் மண்சட்டின்னு சூப்பராக இருக்கு பையவா. செம. நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாப்பிடல. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. சூடாக சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு. இந்த வெந்தயக்களி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் ஆகும்னு சொல்லுங்க பிரியுமா? வாப்புண்ணு, சூடு எல்லாத்துக்குமே தேவை. இப்போ வாப்புண்ணு இருந்தால் இதை அரைச்சி கிண்டி சாப்பிட்டா வாப்புண்ணு ஆயிரும். வெறும் வெந்தயத்தை அரைச்சி எண்ணெயை ஊற்றி குழப்பி கருப்பட்டி போட்டு சொன்னாலும் அதுவும் வாப்புண்ணு ஆற்றிடும். இது இப்படி கிண்டி திங்க நல்லது. நல்லதுண்ணா. வாரத்துக்கு 2 தடவை. இப்போ இந்த வெயில் காலம், இந்த வெயில் காலத்துக்கு வந்து வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையுமே சரி பண்ணும். வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டா வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுக்கு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே வேண்டியதில்லை. இந்த சாப்பிட்டீங்கனாலே சரியாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.